சென்னை எழும்பூரில் வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடு கோரி நடக்கும் போராட்டத்தை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. பாமக சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டமானது சென்னை எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாபெரும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பாமகவினர், அதே நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகளில் சிலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக தரப்பிலும் முக்கிய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கருநாகராஜன் உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூரில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பாமக அழைப்பை ஏற்று பல்வேறு கட்சியினரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக சார்பாக, அதாவது அன்புமணி ஆதரவாளர்கள் இன்று அன்புமணி தலைமையில் சென்னை எழும்பூரில் கூடிய ராஜேந்திரன் ஸ்டேடியத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அதாவது திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணி கட்சியாகட்டும், பிசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பிட்டிருந்தார்கள். இந்த கட்சியில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அனைவருமே புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த மூலம் அதிமுக கூட கடந்த முறை கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுகவும் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை. அதாவது அன்புமணி தனியாகவும் ராமதாஸ் தனியாக இருப்பதால் யாருக்கு ஆதரவு அளிக்கிற குழப்பத்தில் அவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இது அமமுக தற்சமயம் ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டத்துக்கு பங்கேற்க வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் இந்த கூட்டத்துக்கு பங்கேற்க வந்திருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும், தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக அதிமுக பொறுத்த வரைக்குமே கடந்த முறை பாமக கூட்டணி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆதரவு பாமக ஆதரவு தெரிவித்தாலும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த வாக்கு வங்கி இலங்கை சூழல் ஏற்படுமோ என்ற அச்சம் சூழல் இருந்தது. அந்த நிலையில் கடந்த முறை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே அது பாமகவுடைய வாக்கு என்பது பெரிதாக கை கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். திமுக பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தெரியும், குறிப்பாக ஏற்கனவே பாமக கூட்டணியிலே விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கும்போது பாமக ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் பாமக திமுக புறக்கணித்திருக்காங்க. தொடர்ந்து சட்டப்பேரவையில் பல்வேறு கோரிக்கையை, குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கோரிக்கையை பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்து இதுவரைக்கும் ஆளும் கட்சி திமுக அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், ஒன்றிய அரசு கையில் தான் குறிப்பாக இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாநில நடத்த முடியாது என்ற ஒரு கருத்தை சட்டப்பேரவையில் பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் மாநில அரசு இதை மேற்கொள்ளலாம் என்ற கருத்தை முன்வைத்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கிட்டத்தட்ட குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் ஆதரவு திட்டணியில் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நௌஷாத்.